ஓகே. நான் பேசுறது கேக்குதா? ஸோ காட் ஃபைன். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கனி யூனிக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பர்வான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக தம்ப்லைன் பார்த்தே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. விஐபியிலேருந்து இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயாக நான் மாறியிருக்கேன். ஸோ என்னுடைய கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், லைக் யாரெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலான்னா, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, அப்புறம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேட போகிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் வந்து எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். லாஸ்ட் இயர் நான் கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த வருஷம் தான் நான் வந்து வேலைக்கே போகிறேன். ஸோ அதோட கதையை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். கொஞ்சம் மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லையா. நான் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து என் காலேஜில் வந்து லைக் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துச்சு. நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே நல்ல கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். நிறையா கம்பெனிஸ் வந்துச்சு, பட் நான் செலக்ட் ஆகலை. ஒரு கம்பெனியில் மட்டும் நான் செலக்ட் ஆனேன். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷராக, நாட் ஒன்லி பிளேஸ்மெண்ட், ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த கம்பெனி தான் நான் செலக்ட் ஆனேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதர்லேண்டு தான். ஸோ அதில் நான் பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் திருப்பி வந்து கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதில் செலக்ட் ஆனால் தான் லைக் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மக்கிட்ட தான் ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கே, லைக் கால் லெட்டர் இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். அந்த தேர்ட் இயர் வந்து அப்படியே ஃபன்னாக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மார்ச் 30 ஆர் 31 அன்றைக்கி போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனாங்க சதர்லேண்டில். அப்போ வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்ட்டு போனோம். அப்போ வந்து லைக் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், ஒரு 80 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. லைக் ஃப்ரெஷராக சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்டும் வந்திருந்தாங்க, பட் ஃப்ரெஷர்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஹெச்ஆர் மேம் வந்து ஒன்று தான் சொன்னாங்க, இந்த மாதிரி லைக் யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் பேச தெரியலையோ தயவு செஞ்சு எஞ்சி போயிருங்கன்ட்டாங்க. எனக்கு அதை கேட்டுட்டு அப்படியே ஐயோ நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தான் வராதே அந்த அளவுக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் என் கூட வந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியும். ஸோ அவங்களுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நைட் ஷிஃப்ட் இருக்கும், நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு ஓகே இல்லாதவங்க போயிடுங்க அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யாருக்குமே நைட் ஷிஃப்ட் வந்து ஓகே கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போனாங்க. நான் வந்து இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு ஏஞ்சி போனால் அசிங்கம்ன்ட்டு நானும் வந்து என் வீட்டில் ஒத்துக்கலை, நைட் ஷிஃப்ட் வந்து வேணான்ட்டாங்கன்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ நான் லிட்ரலி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸே இல்லாமல், நம்ம வந்து டைரெக்டாக அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு நான் லைக் அப்படியே கொஞ்சம் சமாளித்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷ் கூட நம்மளுக்கு பேச தெரியாமல் நம்ம வந்து இப்படி நம்ம வந்து ஏஞ்சி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்துச்சு, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன். லைக் காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சிட்டேன். அப்புறம் மே மந்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்கில்ஸ் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு டேலி தெரியாது, நான் டேலி வந்து நான் கற்றுக்கவே இல்லை. ஸோ ஒரு இடத்துல டேலி வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்ட்டு போய் ஜாயின் பண்ணேன். அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து திருப்பி நான் வந்து ஒன்று முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து சேரணும். நான் நடுவில் போய் சேர்ந்தனால எனக்கு ஒன்றுமே புரியலை. ஃப்ரீன்றதுனால அவங்களுமே லைக் ஃபஸ்ட்டு வந்த பேட்சுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் புதுசாக சேர்ந்தா வேணால் ஃபஸ்ட்லேருந்தே எடுப்பாங்க. பட் எனக்கு அது ஒன்றுமே புரியல. அதுவும் எனக்கு ரொம்ப தூரம் என் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு 1 மந்த்து தான் போனேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலையில் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையா ஆஃபீஸில் எங்கெல்லாம் வந்து வேலை இருக்கோ, லைக் இன்டர்வியூஸ் போதோ வாக்கின் போதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி
போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஜூலைல வந்து என் ஃப்ரெண்டு கூட நான் என் ஃப்ரெண்டு ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். லைக் வாக்கின் போகுதுன்ட்டு போய் அட்டெண்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஆப்டிட்யூட் வச்சுட்டாங்க. ஆப்டிட்யூடில் வந்து ஃபுல்லாக இந்த அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான். அக்கௌண்ட்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேர் செலக்ட் ஆனோம். இன்னொருத்தி வந்து செலக்ட் ஆகலை. அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து செலக்ட் ஆன ஃப்ரெண்டு டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டா. நான் வந்து ஏதோ 2 மார்க்ஸ் கம்மியானதுனால என்னை வந்து குரூப் டிஸ்கஷன் போட்டாங்க. குரூப் டிஸ்கஷன்லேருந்து யாராவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. லைக் 1, 2 மார்க்கு கம்மியாக ஒரு 10 அந்த மாதிரி எடுத்தவங்க எல்லாருமே குரூப் டிஸ்கஷன் போட்டாங்க. ஸோ நானுமே குரூப் டிஸ்கஷனில் வந்து இருந்தேன். அந்த ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா, லைக் நம்ம நார்மலாக குரூப் டிஸ்கஷனில் என்ன நினச்சிருப்போம், நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ண வரைக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. லைக் ஏஐ பற்றி சம் டாபிக்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஒரு டிபேட் மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, லிட்ரலி அவங்க ஹெச்ஆர் கிட்ட வந்து எல்லாரோட ரெஸ்யூம் இருக்குது. அந்த ரெஸ்யூமில் இருக்க கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹெச்ஆர் வந்து லைக் இண்டிவிஜுவலாக வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க. குரூப் டிஸ்கஷனில் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ எனக்குமே வந்து ஹெச்ஆர் வந்து என்னுடைய ரெஸ்யூமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸலை பற்றி போட்டிருந்தேன். ஸோ எக்ஸலை பற்றி சொல்லுங்கன்னாங்க. நான் ப்ரிப்பரே பண்ணிட்டு போகல என் ரெஸ்யூமை. அப்போ வந்து நான் அப்படியே தடுமாறி, எனக்கு அதுவும் நான் இங்கிலீஷ் வேறு அப்போ நான் ரொம்ப புவர். எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை அந்த இடத்துல. பட் எப்படியோ பில்ட் பண்ணி 2 லைன் பேசினேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் வந்து செலக்ட்டுமே ஆகலை அப்போது. அங்கே அப்போ வந்து செலக்ட் ஆகலை. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு அதில் செலக்ட் ஆகிட்டா. அந்த இன்டர்வியூவில் வந்து என் ஃப்ரெண்ட் செலக்ட் ஆகிட்டா. அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நான் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, செல்ஃப் இன்ட்ரோலாம் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, நான் வந்து திருப்பி வந்து நைட் ஷிஃப்ட்னாலும் பரவாயில்லன்ட்டு நான் சதர்லாண்டுக்கே போயிட்டேன். சதர்லாண்ட்லேயுமே வந்து நான் போய் இன்டர்வியூ திருப்பி அகெயின் போய் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த பேசிக் அப்போல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா பேச கற்றுக்கிட்டேன் நானே. அப்போ வந்து எல்லாமே குரூப் டிஸ்கஷன், அப்புறம் வந்து நிறைய இந்த டைப்பிங் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஃபைனலாக இன்டர்வியூவில் தான் பார்த்திங்கன்னா, நான் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனால் இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேன். நான் வந்து அப்போது ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டில் வந்து இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேன். பட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. எனக்கு இந்த ப்ராசஸே பார்த்திங்கன்னா 1 டே ஆகிடுச்சு சதர்லாண்டில். கிட்டத்தட்ட 8:30க்கு மேலே தான் நான் கம்பெனிலேருந்தே வெளியில் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம், இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் வர முடியாது அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டேயே இருந்த கம்பெனிஸ்ன்ட்டு நான் அட்டெண்ட் பண்ணேன் இன்டர்வியூஸ் எல்லாமே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து லைக் வேலை கிடச்சிருச்சு. 1, 2 பேருக்கு தான் கிடைக்காம இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு இது வரும் தெரியுமா? ஐயோ! ஏன்னா நம்மளுக்கு மட்டும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. சரி ஏதாவது ஒன்றுத்துல போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு நான் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். எப்போனா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர். அக்டோபரில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா லைக் சேல்ஸ்னா கூட ஓகே தான். பட் அது வந்து கால் பார்த்திங்கன்னா அது கூட வந்து இங்கிலீஷ் கூட கிடையாது. ஃபுல்லாக வந்து தமிழ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு காலில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் தமிழ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தமிழில் தான் பேசுகிறோம். அது வந்து அந்த மாதிரி இருந்துச்சா, எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல. அதில் வந்து ஃப்யூச்சரில் எந்த க்ரோத்துமே இல்லை அந்த டைம் இல்லை. அட் த சேம் டைம் சேலரியுமே பார்த்திங்கன்னா கம்மி தான். லைக் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கம்மி தான். எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 16 தான் கொடுத்தாங்க. 16,000 கொடுத்தாங்க. ஆனால் அதை விட கம்மியாக வாங்குறவங்கலாம் இருக்காங்க. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த சேலரி பத்தலை. ஐ ஃபீல் எனக்கு அது கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து அது தூரமாகவும் இருந்துச்சு. எனக்கு அந்த வேலையும் பிடிக்கல. அப்படின்றனால நான் வந்து நான் நின்றுட்டேன் அங்கேருந்து. ஒரு 40 டேஸ் தான் அங்கே நான் வேலைக்கே நான் போயிருப்பேன். அப்போ நான் நிற்கும்போதே என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ நிற்காத, நீ வந்து பார்த்துக்கோ, இது விட்டால் நம்ம என்ன பண்ணுறது, வேறு வேலை கிடைக்கிறது கஷ்டம். அப்போ வந்து என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என் அம்மாவும் வந்து வேலை இல்லாமல் தான் லைக் இருந்தாங்க அந்த டைமில். அப்படி இருந்துமே வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இந்த வேலை வந்து பிடிக்கல அப்படின்ட்டு. எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான்,
உனக்கு பிடிக்கலன்னா நின்று, பரவால்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே வந்து அந்த வேலைய விட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறமா நவம்பர்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணா, செலக்ட் ஆனா அப்படின்ட்டு. அதே கம்பெனில திருப்பியும் வந்து வாக்கின் போச்சு. அப்ப அகைன் வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு. ஸோ நானும் ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டு அட்டெண்ட் பண்ணோம். அப்போ வந்து ஆப்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கிளியர் பண்ண பேப்பர் தான். ஸோ அதே பேப்பர்னால நம்ம கிளியர் பண்ணிருவோம் அப்படின்ட்டு நான் பாட்டு ஜாலியா இருந்தேன். பார்த்தா ஹெச்ஆர் மேம் வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க. நேம் எல்லாம் ரீட் பண்ணாங்க. என் நேமும் வந்துச்சு. நானும் போனேன். என் ஃப்ரெண்டும் போனா. என் ஃப்ரெண்டு பேரும் இருந்துச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, "நீங்க செலக்ட் ஆகல" அப்படின்ட்டு. எனக்கு உடனே ஷாக்கு. ஏன் நாம செலக்ட் ஆகல? என்னாச்சு? இல்ல ஏன்னா எனக்கு தெரியும். நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். ஐ நோ அது வந்து அக்கவுண்ட்ஸு நார்மல் பேசிக் கால்குலேஷன் தான். ஏன் நான் செலக்ட் ஆகல? அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாரி கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என் ஃப்ரெண்டு சொல்றா, இந்த மாதிரி வந்து லைக் அவங்க வந்து அந்த கால்குலேஷனே வந்து பக்கத்துல போட சொன்னாங்க. கால்குலேஷனும் பக்கத்துல போட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு. நான் வந்து இத கவனிக்கவே இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய மேக்ஸ்ல புலின்னு நெனச்சுக்கிட்டு, நான் அப்படியே மைண்ட் கால்குலேஷன் போட்டு ஜஸ்ட் டிக் டிக் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ, அதனால வந்து எனக்கு அது கிடைக்கல. அவங்க வந்து என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, லைக் காப்பி பண்ணியிருப்பாங்க. பார்த்து, கேட்டு டிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நான் அப்படி பண்ணல. பட் இருந்தாலும் நான் செலக்ட் ஆகல. ஓகே ஃபைன்னுன்ட்டு அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி பரவாயில்லன்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஃபுல்லா வேலை தேடிக்கிட்டு சுத்திக்கிட்டே தான் இருந்தேன். ஜனவரிலயும் சரி வேலை. நெறையா கம்பெனிஸ் ஏதாவது ஒண்ணு அட்டெண்ட் பண்ணுவேன். லைக் அட்டெண்ட் பண்றதுன்னா எப்படி சொல்றது? இப்ப நான் ஒரு கம்பெனில வந்து ஜிடில ஏதாவது ஒண்ணு குரூப் டிஸ்கஷன்ல மிஸ் பண்ணியிருப்பேன். கான்ஃபிடென்ட் லெஸ்ஸா இருந்திருப்பேன். அத நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நல்லா லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசணுன்ட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணேன். ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படியே திருன்னு முழிச்சிருப்பேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. நெக்ஸ்ட் இன்டர்வியூ போம்போது, அந்த கொஸ்டின் வந்து கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுமோ, அத நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடந்த ஒரு 10 மாதங்களா, ஓகேவா? இதுதான் நான் வந்து பண்ணிட்டே இருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனவரி, பிப்ரவரி மந்த் அகெயின் வந்து எனக்கு இன்டர்வியூ வந்து வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு செலக்ட் ஆனா அப்படின்ட்டு அந்த கம்பெனில தான். லைக் ஆல்ரெடி நவம்பர்ல போயிட்டு திருப்பி வந்தாச்சு. ஸோ பிப்ரவரிலயும் போயிட்டு அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போனேன். வாக்கின் போனேன். அப்ப வந்து ஆப்டிட்யூட்ல வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட்னா நல்ல மார்க்கே எடுத்தேன். டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டேன். அப்ப வந்து என்னன்னா, இன்டர்வியூல வந்து எடுத்த உடனே நாமெல்லாம் என்ன நெனைப்போம்? செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்பாங்கன்ட்டு நல்லா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஃபேமிலி பத்தி கேட்டாங்க. நான் ஃபேமிலி பத்திலாம் சொன்னேன். அப்புறம் அவங்க ஹெச்ஆர் வந்து இந்த ஜாப் ரோலெல்லாம் பத்தி சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. "சூப்பர்வா பண்ணியிருந்தீங்க. வெரி வெல் டன்" அந்த மாரிலாம் நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆப்டிட்யூட்ல அப்படின்னாங்க. ஓகே சார், நம்மளுக்கு தான் இந்த வேலை அப்படின்ட்டு நானும் வந்து வீட்டுக்கு ஜாலியா வந்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஒரு 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு கால் வரும்" அப்படின்னாங்க. நானுமே வந்து வீட்டுக்கு போயிட்டேன். சரி ஓகே கிடைச்சிரும் அப்படின்ட்டு. போனா 1 வாரம் ஆச்சு, எனக்கு காலே வரல. நானுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் எப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஃபைன் நாமளே கால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் கம்பெனிக்கு கால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணியிருந்தேனே அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து கால் வரலன்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்ம செலக்ட் ஆகலைன்ட்டாங்க. ரொம்ப லைக் ஹோப்ஃபுல்லாலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம். பட் ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறா அப்படின்றனால நான் என்ன பண்ணேன், போய் ஹெச்ஆர் கிட்ட போய் அந்த மாதிரி கேளு அப்படின்னேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்ட்டாங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலையா, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து லைக் அடுத்து என்ன ஜாப் நம்ம பண்ணலாம், லைக் எந்த கம்பெனி இன்டர்வியூ போகலாம், அந்த மாதிரி நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து மார்ச். இதில் ஒரு கொடுமை என்னன்னா, நான் கரெக்டாக நான் வந்து ஏப்ரலில் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண 2 வீக்ஸ் நான் வெயிட் பண்ணேன் கால் வரும்ன்ட்டு வரல. அந்த மந்த்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியில் கடைக்கு போவேன் சரிங்களா. அப்போது இந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான், யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, என்னம்மா இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க.
எனக்கு அப்படியே வர ஆத்துறதுக்கு எனக்கு வந்து அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாது. நான் வந்து அப்ப என்ன சொல்வேன்னா, "இல்ல இந்த மாரி நான் வந்து பேங்க் எக்ஸாம்க்கு படிச்சுட்டுருக்கேன்ட்டு" சும்மா அப்படியே உருட்டி விட்டுருவேன். இந்த மாரி நான் படிச்சுட்டுருக்கேன். அப்படி ஒரு சில பேர்கிட்ட, "இல்ல நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன்." அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவேன். ஆனா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. 7 டேஸ் 7 பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஒரு நாளும் ஒவ்வொருத்தரு. எங்கேயாவது இருந்து கேட்பாங்க. எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாரிலாம் யாராவது கேட்டா நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த மாரிலாம் நம்ம கேட்டு விட்டுறலாம். அந்த மாரிலாம் நான் யோசிச்சேன். ஆனா, அந்த மாரி என்னால கேட்க முடியாது. அது ரொம்ப ஒரு மாரி தப்பாயிடும். என்ன இந்த பொண்ணு இவ்ளோ திமிரா இருக்குன்ட்டு. ஸோ, நான் வந்து அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ! என்னடா இது நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்டின்ட்டு. அப்பதான் என்ன ஆச்சுன்னா, மார்ச் 2ன்னு நெனைக்கிறேன். மார்ச் 2 அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாரி நீங்க வந்து லாஸ்ட் மந்த் வந்து இந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க ஸ்டில் இன்ட்ரஸ்டடா? இந்த மாரி உங்களால அகைன் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியுமா? அப்டின்ட்டு. நானும் சரி ஓகே அட்டெண்ட் பண்றேன். அந்த மாரி நானும் சொல்லிட்டேன். ஆ மார்ச் 4 அன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். மார்ச் 3 அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்டர்வியூக்காக. ஏன்னா, எனக்கு வந்து அந்த ஆப்டிட்யூட் எல்லாமே ஓகே. அது எல்லாமே நான் சால்வ் பண்ணிடுவேன். என்னோட ஒரே ஒரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசணும். நம்ம நல்லா பேசணும் அப்டின்ட்டு யோசிச்சு, யோசிச்சு எனக்கு வந்து 3ஆம் தேதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு அப்படியே ஆங்ஸைட்டில எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. நான் வந்து ChatGPT கிட்ட போடுறேன். எனக்கு இந்த மாரிலாம் இருக்குது. இந்த சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. அது சொல்லிடுச்சு, "உனக்கு ஆங்ஸைட்டி தான். நீ டென்ஷன் ஆகாத. நீ ரொம்ப யோசிக்காத" அப்படின்ட்டு. நான் என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆங்ஸைட்டினா என்னன்னு நான் ஃபீல் பண்ண டைம்னா அதுதான். ஸோ எனக்கு அப்படியே ஒரு மாரி நெஞ்சு வலியில, "ஐயோ! என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலையே" அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்மளால அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியாது. அட்டெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தைரியத்த வர வச்சுக்கிட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு நான் போயிட்டு அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து இன்டர்வியூ தான் நடந்துச்சு. ஆப்டிட்யூட்லாம் நடக்கல. ஸோ இன்டர்வியூல வந்து நான் வந்து ஃப்ளூவென்ட்டா இங்கிலீஷ் பேசுறீங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா நான் பேசினேன். அவங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே நான் இங்கிலீஷ்ல தான் பேசினேன். அட் த சேம் டைம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் கேட்டாங்க. நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கோல்டன் ரூல்ஸ் கேட்டாங்க. நான் கோல்டன் ரூல்ஸ் நான் கரெக்ட்டா சொன்னேன். பட் இருந்தாலுமே வந்து நீங்க இன்னும் நல்லா ஸ்பீடா சொல்லணும். அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அக்கவுண்ட்ஸ்லேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டாங்க சரிங்களா? லைக் நார்மலா இந்த ப்ரொவிஷனல் டாக்ஸ்னா என்ன? அப்படிலாம் கேட்டாங்க. அது வந்து தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். மிச்சம் ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. எனக்கு அந்த கேள்வியே மறந்துருச்சு. இருந்தாலுமே நான் வந்து சொல்ட்டேன். "ஐ டோன்ட் நோ சார்" அப்படின்ட்டேன். எனக்கு வந்து தெரியல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட்னா என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா டிவிடெண்ட் வந்து நான் நல்லா படிச்சேன். எனக்கு நான் ஞாபகம் இருக்கு. நான் 12த் படிக்கும்போது. ஸோ வந்து அந்த டிவிடெண்ட்னா என்னன்றத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இங்கிலீஷ்லயே. அப்புறம் நான் என்ன பத்திலாம் கேட்டேன். "சார் நான் எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்" அப்படின்ட்டு. அதுக்கு ரிவ்யூலாம் குடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, "உங்கள மாரியே வந்து இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ வந்து நான் அவங்களையும் இன்டர்வியூ எடுத்துட்டு தான் நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன்" அப்படின்ட்டாரு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்போ வரும்போது என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. கிடைச்சா நம்ம போறோம். கிடைக்கலனா நம்ம வந்து அடுத்த வேலை என்னமோ அத தேட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மைண்ட் செட்டு எனக்கு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, அட்டெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் சரி எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு தான் இந்த வேலை. நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும். இந்த வேலை கிடைச்சே ஆகணும். நம்மளுக்கு இது வேணும். அப்படி இருக்கும். ஆனா, எனக்கு இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் நம்ம நெக்ஸ்ட் வேலை நம்ம தேடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என் அம்மாகிட்டயே சொல்லிட்டேன், "நீ ரொம்பலாம் ஹோப் வச்சுக்காதம்மா" அப்படின்ட்டு. ஆனா, இங்க தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டே எனக்கு சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் 4ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணேன் இல்லையா? மார்ச் 4ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு மார்ச் 6த் அன்னைக்கு மெயில் வந்துச்சு. மெயில்னா டாக்குமெண்ட். இந்த மாரி சப்மிட் பண்ணுங்கன்ட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வந்துச்சு. இந்த மாரி வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. உங்களோட ஜாயினிங் டேட் எனக்கு எப்பன்னு தெரியல. நான் வந்து உங்க ஜாயினிங் டேட் நான் கன்ஃபார்ம் ஆன உடனே சொல்றேன் அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே அது கேட்கும்போது, ஓ மை காட்! அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். இது வந்து இந்த பல மாசம்
வேலை தேடிட்டு சுத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து திடீர்ன்ட்டு அதுவும் ஒரு நல்ல வேலையா அவங்க ஆசைப்பட்ட இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ, அப்போ கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஏன் வந்து இத சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து உண்மையிலேயே அந்த இப்ப நான் வேலை பார்க்குறேன் இல்லையா? அந்த கம்பெனில வந்து நான் ஆசைப்பட்டேன். நான் என்னோட லாஸ்ட் விளாக்ல தம்ப்லைன் கூட பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐ காட் அ ஜாப்ன்னு நான் போட்டுருக்கலாம். பட் நான் ஏன் வந்து என்னோட ட்ரீம் ஜாப் போட்டேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜூலைல என் ஃப்ரெண்டு கூட அட்டெண்ட் பண்ணும்போது, அப்ப நான் ஆப்டிட்யூட் வந்து நான் எழுதிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன். நம்ம இங்க பேக்லாம் மாட்டிட்டு, இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும்ன்ட்டு நான் வந்து யோசிச்சேன். பட் இப்ப எனக்கு அது வந்து நடக்குது. நான் வந்து ஆஃபீஸ் போறேன். நான் ஒர்க் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு சீரியஸா நான் வந்து எவ்ரிடே நான் பேக் மாட்டிட்டு பஸ்ல போம்போதும் சரி, கேப்ல வீட்டுக்கு வரும்போதும் சரி, நான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நான் அவ்ளோ என்ஜாய் பண்றேன். இந்த ஒரு 10 மந்த்ஸ் இருக்கும். நான் வந்து காலேஜ் முடிச்சு எனக்கு இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும், இந்த 10 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விஷயங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்துலயுமே வந்து நான் கத்துட்டு, அது எல்லாத்தையுமே நான் கடந்து வந்து, இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க ஒரு ஹோப்போட நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நாம வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இது வந்து கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம நிறுத்திறக்கூடாது. அது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஃப் இன் கேஸ் கிடைக்கலனா கூட ஓகே. இது இல்லன்னா இத விட ஒண்ணு பெட்டரா கிடைக்கும்னு நெனச்சு நம்ம நெக்ஸ்ட் போணுமே தவிர்த்து, ஐயோ! நம்மளுக்கு இது கிடைக்கலயே, இது நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நாம என்னைக்குமே வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. அண்ட் அதே மாரி வந்து நெறையா ட்ரை பண்ணணும். வேற என்ன? அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டயும் இந்த மாரி பேசி. ஆ ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் வரும். இது ஜஸ்ட் வந்து நான் என்னோட இந்த 10 மந்த்ஸ் ஸ்டோரிய தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷரா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாமே நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு வந்து தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து டாட்டா, பை பாய்.